Hi friends, welcome to Buvis Tasty World. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கருப்பெல்லை வச்சு ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். குழந்தைகளுக்கு இது நம்ம செய்து கொடுக்கும்போது அவங்களோட weight வந்து அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே நமக்கு உதவுது. எள்ளு உருண்டை செய்ய நிறைய முறைகள் இருக்கு. நாம இன்னைக்கு வெள்ளை பாகு பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம எள்ளு உருண்டை பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம Buvis Tasty World subscribe பண்ணிக்கோங்க. எள்ளு உருண்டை செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு எள்ளு எடுத்துர்க்கேன். கருப்பு எள்ளு. இதை நல்லா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கடைகளில் வாங்கியிருந்தாலும் நம்ம நிறைய மண் இருக்கும். அதனால நம்ம நல்லா கழுவி அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு காய வச்சு அதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு எள்ளு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் கருப்பு எள்ளுக்கு 1 கப் வந்து வெல்லம் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே நம்ம 3/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கலாம். 3 பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி எள்ளு உருண்டை செய்ய போகிறோம். வாங்க, நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதும் நம்ம நிலக்கடலை இது கூட சேர்த்தலாம். நிலக்கடையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், வறுக்க அந்த தோல் வந்து அந்த சூட்லேயே வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. அதனால் பார்த்து நம்ம சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடலையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் சூடு இருக்கும் போதே தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம கடலை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அதே பாத்திரத்தில் நம்ம 1 கப் எள்ளு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கைவிடாமல் நம்ம வதக்கணும். அதை இல்லை அப்படின்னா கரிஞ்சிரும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு எள்ளுங்கிறதுனால நம்மளுக்கு கரிஞ்சால் கூட தெரியாது. அதனால கொஞ்சம் கவனமாக நம்ம கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எள்ளு நம்ம வறுத்துட்ருக்கும் போதே ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் எள்ளோட வாசனை வந்து நல்லாவே வரும். அது கூடவே வந்து எள்ளு நல்லா வெடிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம உடனே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும். இல்லைன்னா எள்ளு வந்து சீக்கிரமே கரிஞ்சு போயிடும். அது அந்த பாத்திரத்துலேயே வைக்க வேண்டாம். இந்த சத்தம் கேட்கும் இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எள்ளை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம முன்னாடியே நிலக்கடலையை நல்லா வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா எள்ளு 1 கப், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் நம்ம இது கூடயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எள்ளை வந்து நல்லா பவுடராக அரைக்காமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் கொஞ்சம் குறக்கொன்னு இருக்கும் போதே எடுத்துடலாம். நம்ம அடுத்தது வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா வந்து கரையணும். கரைய வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி மண்ணெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பாகு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் மண்ணெல்லாம் போகிறதுக்காக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா மண் எடுத்த வெள்ளை தண்ணி, அதை இது கூட சேர்த்து நம்ம பாகு பதம் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கணும். வெல்லம் தண்ணி வந்து பாகு ஸ்டேஜ் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு திக்கானதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் திக்காகட்டும். பாருங்கள், கொஞ்சம் திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு நம்ம மாற்றிக்கலாம். வெல்லம் வந்து நம்மளுக்கு மண் இல்லாமல் சுத்தமான வெல்லம் கிடச்சிது அப்படின்னா நம்ம கடலையும் எள்ளும் அரைச்சோம் இல்லையா, அது கூடவே வெல்லத்தையும் போட்டு அரைச்சி நாம் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். வெல்லத்தில் மண் இருக்கிறதுனால தான் நம்ம பாகு காய்ச்சி உருண்டை பிடிக்கிறோம்.
உங்களுக்கு சுத்தமான வெல்லம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எள்ளு அரைக்கும் போதே அது கூடயே அரைச்சி உருண்டை பிடிச்சிக்கலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பக்கத்துலேயே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் இதுக்குள்ளே ஊற்றி நம்ம அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உருண்டையாக வரணும். அதான் ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள், அதை எடுத்து இப்படி பிடிச்சா இந்த மாதிரி உருண்டையாக வரணும். இதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, எள்ளு கடலை, அது ரெண்டையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், பிளேட்டுக்கு மாற்றினதுக்கோனையும் நம்ம சூடாக இருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு கை பொறுக்கிற சூடு வந்தோடனையும் நம்ம இதை நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம பாகு செஞ்சு இதை செய்யும் போது நம்மளுக்கு நெய்யெல்லாம் ஊற்ற தேவையில்லை. உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், இது போல் கொஞ்சமாக எடுத்து இது போல் 2 கையும் வச்சு கூட நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போல் நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கொஞ்சமாக எடுத்து ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் நம்ம பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் இப்படிலாம் பண்ணாமல் நம்ம லைட்டாக இப்படி பண்ணி இந்த மாதிரி கை வச்சு நம்ம லைட்டாக பண்ணும் போது நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். நம்மளுக்கு அந்த எள்ளோட எண்ணெயும் சேர்கிறதுனால எள்ளில் இருக்கிற எண்ணெய், கடலையோட எண்ணெய் அப்படி பாகு எல்லாமே கலந்து நம்மளுக்கு ஈஸியாகவே உருண்டை பிடிச்சிரும். சீக்கிரம் ஆறத்துக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, எள்ளு உருண்டை. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.